நீ அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தலைன்னாலும் இதுக்கு மேல யார் மனசையும் காயப்படுத்தாமலாவது இரு. அத்தை, எங்க அம்மாவுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறேன். அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும்னே தெரியாது. அன்னி கர்ப்பமானது உண்மையாவே எனக்கு சந்தோஷம். வாழ்த்துக்கள் அண்ணி. இனிமே நம்ம வீட்ல என் பிள்ளைக்கு விளையாட ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. எங்க இப்பவே தாய் மாமா சீர் செய்ய ரெடியா இருந்துக்கோங்க. அத பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒண்ணுக்கு 3 மாமனுங்க இருக்கும். சரி சரி, எங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வாங்க. ஆண்டி ஒரு நிமிஷம். என்ன என்ன ஓ நம்புறத வாங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்தா கொடுங்க. அம்மா, இத்தனை வருஷமா நம்ம வேணுன ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடந்திருக்குமா. இந்த சந்தோஷத்திலே நம்ம எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு படையல் போட்டு அப்படியே அன்னதானம் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்பதான் கீர்த்திக்கு நலங்கு வச்சு செலவாச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும்? குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஏதோ 4 காசு சேர்த்திருக்கோம். இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? கோவிலுக்கு போலாமா வேணாமான்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுடைக்காதீங்க. இப்பதானே அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாதீங்கன்னு அம்மா திட்டினாங்க. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? கொஞ்ச நேரம் சும்மா வாய் வச்சிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி இனிமே பேசுன நான் ஏதாவது அசிங்கமா பேசிடுவேன் பாத்துக்கோ. அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? எந்த தெய்வத்துக்கு முன்னாடியும் நம்ம குலதெய்வத்தோட அருள் எப்பவுமே நமக்கு இருக்கும். அங்க போறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. அன்னதான செலவை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. அது எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போகலான்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அது போதும். அம்மா, என்னம்மா அப்பா பார்த்துட்டு இருக்க? அதான் அண்ணன் தான் சொல்லுதில்ல, நம்ம அக்காவை கூப்பிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துருவோமா? அப்பா சரின்னு சொல்லுங்கப்பா. அப்பதான் அம்மாவும் சரின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கப்பா. கற்பகம், போலாம். எத்தனை நாள் நீ வேண்டியிருப்ப? நாம இருக்கும்போதே எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவோம். 1க்கு 2 வாரிசு வந்திருக்கு. இனிமே பசங்க சொல்ற மாதிரியே கேட்டுப்போமே. போயிட்டு வரலாம். சந்தோஷம்பா. சரிப்பா, இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி வருது. அன்னைக்கே எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்ப சரி. அப்போ இன்னைக்கு ராத்திரி எல்லாம் உட்காந்து எத்தனை பேருக்கு அன்னதானம் என்ன ஏதுன்னு மொத்தமா உட்காந்து பேசிடுவோம். அதுக்கேத்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம்னே. சரிடா மாப்பிள, அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த நான் சந்தன பண்ணி ஐயா கிட்ட சொல்லி ஆகணும். அப்புறம் மகா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ டாக்டர் சொன்ன மாதிரி பத்திரமா இரு. அதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, பாத்துப்பாங்க. நீங்க போயிட்டு வாங்க. சரி மகா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா, பத்திரம். அத்தை, நீங்க அண்ணியை கூட்டிட்டு ரூமுக்கு போங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். எதுக்குமா? வா. சரி வாங்க. அண்ணா, நான் போய் அக்காவுக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சரி. பாத்தியடி, அக்காக்காரி உண்டாயிருக்கானதும் எல்லாரும் எப்படி பம்பரமா வேலை செய்யறாங்கன்னு. நீ உண்டாயிருந்தப்ப யாரும் எதுவும் பண்ணலையேடி. ஏன், உன் புருஷன் கூட எதுவுமே பண்ணல. ஆனா இன்னைக்கு பாரு எப்படி இருக்காங்கன்னு. இங்க பாருடி, புத்திசாலித்தனமா பொழைச்சிக்கோ. இல்ல எந்த நேரமும் நம்ம தெருவுக்கு தான் போக வேண்டியிருக்கும். எப்படியோ பாத்துக்க.
ஐயா ஏய் வா சண்முகம். என்ன சந்தோஷமான விஷயமா? ஐயா சந்தோஷமான விஷயம்தான். இந்தாங்க ஸ்வீட் எடுங்க. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? உனக்கு ஏதாவது பம்பர் லாட்டரி ஏதாவது அடிச்சிருச்சா? எத்தனை கோடி சொல்லு சண்முகம். ஆமா ஐயா, அப்படி கூட அதை சொல்லலாம். என் வாழ்க்கைக்கு பம்பர் லாட்டரி அடிச்ச மாதிரி தான். இது பல கோடிலாம் தாண்ட மாதிரி ஐயா. அப்படியா? என்னன்னு சொல்ல, நானும் சந்தோஷப்படுவேன்ல. ஐயா நான் அப்பாவாயிட்டேன். ஏய் சண்முகம், முதல்ல நீ ஸ்வீட் சாப்பிடு. சாப்பிடு. வா வா உட்காரு. வா. ஐயா நீங்க சாப்பிடுங்க ஐயா. நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடுங்க. நீ உட்காரு. மனோன்மணி, வா சண்முகம் வந்திருக்காப்ல. இதோ வரேங்க. ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்காப்ல. அப்படியா? அம்மா வராங்களா ஐயா? அம்மா உள்ளே இருக்காங்க. இதோ உள்ளதா இருக்கா? எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐயா. இருக்காதா பின்ன. வணக்கம்மா. வணக்கம். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பால் பாயசம் எடுத்துக்கோ. எனக்கு பிடிச்ச பால் பாயசம் எடுத்துக்கோங்க. சாப்பிடு. ஏன் மனோன்மணி, இந்த விஷயம் முன்னாடியே உனக்கு தெரியுமா? பால் பாயசம் எல்லாம் பண்ணி வச்சிருக்க? இல்லங்க, ஏதோ இன்னைக்கு பால் பாயசம் செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சேன். பார்த்தா சண்முகம் நல்ல விஷயமா சொல்லிட்டு இருந்தான். பாயசம் எப்படிங்க இருக்கு? பாயசம் நல்லா இருக்கு, ஆனா சக்கரை தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. உங்களுக்காக தான் சர்க்கரை கம்மியா போட்டிருக்கேன். இதுவே உங்களுக்கு அதிகம். போதும், குடிங்க. அப்புறம் சண்முகம், மகாவை நல்லா பத்திரமா பாத்துக்கோ. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு கர்ப்பமாயிருக்கா. வேலையெல்லாம் செய்ய விடாத. டாக்டரும் இதுதாம்மா சொன்னாங்க. கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப கவனமா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. இனி நான் சும்மா விடுவேனா? என் மகாவை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன்ல. நல்லபடியா பெத்தெடுத்து சந்தோஷமா இருங்க. ஏங்க, எதுக்கு இப்ப ஸ்வீட் எடுக்கிறீங்க? ஏற்கனவே பாயசம் சாப்பிட்டது பத்தாதா? அது எனக்கு இல்ல, உனக்கு கொடுக்கறதுக்காக தான் எடுத்தேன். பொண்டாட்டி மேல என்ன ஒரு பாசம் உங்களுக்கு! பாத்தியா சண்முகம், உங்க ஐயாவை பார்த்து பொண்டாட்டி மேல எப்படி பாசமா இருக்கணும்னு கத்துக்க. ஓஹோ, எங்க ஐயாவுக்கு எப்பவுமே உங்க மேல தனி பாசம் தாமா. அப்படி சொல்லு சண்முகம். நீங்க 2 பேரும் தான் இத பத்தி சொல்லிக்கணும். ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். சண்முகம், அம்மா, இந்த மாதிரி நேரத்துல உன் பொண்டாட்டி மனசு நோகாம நடந்துக்க. அவளை நீ சந்தோஷமா வச்சுக்கணும். சரிம்மா. அப்புறம் செல்வியும் மாப்பிள்ளையும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. வேலு மாப்பிள்ளைக்கு கை நல்லபடியா குணமாயிட்டு வருது. சரி. அப்புறம் அந்த ஹோட்டல் எல்லாம். சண்முகம்,